தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்தே துபியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக அன்பர்களே, தந்தி தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, பொன்னம்பலமேட்டில் இன்னும் சில மணி நேரங்களில் ஜோதி சொரூபமாக காட்சியளிக்கக்கூடிய ஹரிஹர சுதன், அச்சங்கோவில் அரசன், அநாத இரட்சகன், பம்பையின் பாலன், பந்தளத்து வேந்தனை தரிசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் லட்சோப பேர் சபரிமலை சன்னிதானத்தில் குவிந்திருந்தாலும் கூட கோடிக்கணக்கான பேர் உலகப்பந்தில் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக இல்லத்தில் அமர்ந்தபடியே நம்முடைய அருள் தரும் ஐயப்பனுடைய மகரஜோதி தரிசனத்தின் நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் 18 படியிலிருந்து திருக்கோவிலினுடைய முக்கியஸ்தர்கள், திருவாங்கூர் தேவசம் போர்டைச் சேர்ந்தவர்கள், ஐயப்ப சன்னிதானத்தில் இருக்கின்றவர்கள் பொன்னாபரண பெட்டியை அடைத்து வருவதற்கு அந்த மங்கள வாத்தியங்கள் முழங்க அவர்கள் செய்யப்பட்ட மரியாதையோடு இராணுவத்தினர், காவல்துறையினர், ஐயப்ப பக்தர்கள், அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் என்று அனைவரும் ஒன்று திரண்டு மங்கள வாத்திய எங்களோடு சண்டை முழக்கத்தோடு அதை வரவேற்பதற்கு போகக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, அடுத்த ஒரு 45 நிமிடங்களுக்கு நாம் ஐயப்பனை பற்றிய பல்வேறு செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் சபரிமலை சன்னிதானத்தினுடைய சிறப்பு அரங்கத்தில் அமர்ந்து கொண்டு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த மண்ணுலகில் ஐயப்பன் ஏன் புராணாத ரீதியாக, அதாவது ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில், வரலாற்று உண்மையின் அடிப்படையில் எப்படி இந்த மண்ணில் தோன்றினார் என்பதற்கான செய்தி. இந்த மண்ணுலகில் சத்தியம் நிலைபெற, தர்மம் நிலைபெற, அதர்மங்கள் அழிக, மதம் ஆச்சரியங்கள் நீங்க, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம் என்று சமதர்மத்தை இந்த மண்ணுலகில் நிறுவுவதற்காக பிறக்கப்பட்ட ஒரு தெய்வீக குழந்தை ஐயப்பன். எப்படி என்று கேட்டால், மகிஷமுகியினுடைய தங்கையின் பெயர் மகிஷாசுரணி, லீலாவதி என்று பெயர் மகிஷமுகி. மகிஷாசுரனுடைய தங்கையின் பெயர் மகிஷமுகி, அவளுடைய பெயர் தமிழில் லீலாவதி. அவள் கடும் தவம் செய்தால், யாரை நோக்கி? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ என்று சொல்லுவோமே, படைப்பு கடவுள் இந்த மண்ணுலகில் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்தால் கண்மூடி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்த அந்த லீலாவதியினுடைய அன்புக்கு பாத்திரமாகி, பெண்ணென்றால் பேயும் இறங்குவார்கள், பிரம்மா இறங்காமலாக இருப்பான். கண்முன்னே தோன்றினான். தாயே, பெண்ணே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றான். இப்பொழுது நாம் சன்னிதானத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த மரக்கொட்டைக்கு அருகிலே இருந்து அந்த ஜோதியை பார்ப்பதற்கும், பொன்னம்பலமேட்டில் தெரியக்கூடிய அந்த ஜோதி சொரூபனை ரசிப்பதற்கும், ஆராதனை செய்வதற்கும், பொன்னாபரண பெட்டியை வரவேற்பதற்கும் ஐயப்ப பக்தர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இடையிடையே மேல் சாந்தி, தூபதீப ஆராதனை, பூஜைக்குரிய பணிகளை கர்ப்பகிரகத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் மீண்டும் இப்பொழுது புராண வரலாற்று உண்மைக்குள் செல்கின்றோம். ஐயப்பனை பொறுத்தவரை எப்படி இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்தார் என்றால், லீலாவதி கடும் தவம் செய்தால், கண்முன்னே பிரம்மா தோன்றினால், பெண்ணே என்னவரம் கேள் தருகின்றேன் என்று சொன்னவுடன் மரணமிழா பெருவாழ்வு என்று கேட்டுவிட்டார். மரணமிடா பெருவாழ்வு என்றவுடன் பிரம்மா கொஞ்சம் திகைத்த போது, ஒரு அரசனுக்கு மகனாக ஒரு தெய்வீக குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே வாழ்ந்து அரசனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த குழந்தையால் மட்டுமே எனக்கு மரணம் வேண்டும், பிறகு யாரொருவானாலும் மரணம் வரக்கூடாது என்ற மரணமில்லா பெருவாழ்வை கேட்டபோது, இந்த பிரம்மா எப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே, இயற்கை அற்புதமான மேகங்களும் மரங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கானகத்திலே கடும் தவம் செய்த லீலாவதிக்கு சரி என்று சொல்லிவிட்டார். அதுவும் அரக்கர் குலத்தில் தோன்றிய லீலாவதிக்கு வரம் கிடைத்தால் சும்மா இருப்பார்களா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் எம்பி குதித்தார்கள். எப்படி? தேவர்களை, முனிவர்களை, மனிதர்களை எல்லாம் ஆட்டி படைத்து சித்திரவதை செய்தால், மனிதனுக்கு துன்பம் என்றால் கடவுளிடத்தில் போவோம், தெய்வத்திற்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு, முனிவர்களுக்கு சிக்கல் என்றால் எங்கே போவார்கள்? இப்பொழுது நமக்கு துன்பம் என்றால் இருமுடியிலே நெய் நிரப்பி ஐயப்பனுடைய கர்ப்பகிரகத்திலே போய் நின்று, ஐயப்பா ஐயப்பா, மணிகண்டா மணிகண்டா, மாமலை வாசா மணிகண்டா, ஹரிஹர சுதனே மணிகண்டா, ஆனந்த ஜோதிக மணிகண்டா, காந்த ஜோதிக மணிகண்டா, காட்சிகளிப்பாய் மணிகண்டா, நம்பியவர்க்கும் நம்பாதவர்க்கும் இன்பத்தை கொடுக்கும் மணிகண்டா, இன்னல் தீர்க்கும் மணிகண்டா, துறவரவாசிய மணிகண்டா, துன்பம் தீர்க்காய் மணிகண்டா, எரிமலி சாஸ்தா மணிகண்டா, எங்கும் நிறைந்தாய் மணிகண்டா என்று இயற்கையோடு பாடுவோம். ஆனால் தேவர்கள், முனிவர்கள் எங்கே போவார்கள்? லீலாவதியினுடைய
கடும் சிக்கலுக்கு ஆளானவர்கள் நேராக சிவனிடத்தில் போவதற்கு அஞ்சினார்கள். யார் அவன்? மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று ஆடி தீர்த்தக்கூடிய படைப்பு கடவுளுக்கு தலையானவன் சிவன். முக்கன் எரித்து விடுவான். சிவனிடத்தில் போவதற்கு அஞ்சி பெருமானிடத்தில் விஷ்ணுவிடத்தில் போய் தேவர்களும் முனிவர்களும் முறையிட்டார்கள். அப்பா, லீலாவதியினுடைய அட்டகாசம் எங்களால் தாங்க முடியவில்லை. ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிப்பு, எங்களை கசக்கி பிழிகின்றார்கள், என்ன செய்வது என்றவுடன் விஷ்ணு சொன்னார், கவலைப்படாதீர்கள் மானுடர்களே, தேவர்களே, முனிவர்களே, கவலைப்படாதீர்கள். இந்த மண்ணுலகில் தர்மம் நிலைபெற, அதர்மம் அழிய, சத்தியம் நிலைபெற, இந்த நாட்டினுடைய உண்மை இந்த மண்ணில் நிலைபெறுவதற்கு, சமதர்மம் தலை தோங்குவதற்கு சிவனோடு நான் இணைந்து ஹரியும் ஹரனும் இணைந்து ஹரிகர புத்திரனாக அவதாரம் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன், இந்த மண்ணுலகை காப்பாற்றுவேன் என்று ஒரு மார்கழி நல்ல நாளில் பஞ்சமி திதியில், இது ரொம்ப முக்கியம், சின்னத்திரை வரலாறுகளில் பொதுவாக இந்த மரபு சொல்வதில்லை. மார்கழி மாதத்தில் பஞ்சமி திதியில் உத்திர நட்சத்திரத்தில் விருச்சிக லக்கணத்தில் ஒரு சனிக்கிழமை கதிரவனை கிழித்து கொண்டு இந்த மண்ணை மக்களை காப்பதற்கு அருள் அவதாரமாய் பந்தளத்து வேந்தனாய் ஐயப்பன் தோன்றியதுதான் உண்மையான புராண கதை. மகிஷமுகியை வதம் செய்வதற்கு விருச்சிக லக்கணம், பஞ்சமி திதி, சனிக்கிழமை, மார்கழி மாதம். அதனால்தான் மார்கழி நல்ல நாள் கட்டுங்கட்டி ஐயப்பனை பார்க்க போகிறோம். கார்த்திகை நல்ல நாள் மாலையிட்டு மார்கழி நல்ல நாள் கட்டுங்கட்டி பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் அப்படின்னு பாருங்க. அதில் என்ன தமிழர்களுக்கு ஒரு சிறப்பு என்று சொன்னால், இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய விக்கிரகம் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத உண்மையை சொல்கின்றேன். சரியாக 90 ஆண்டுகளுக்கு முன்பு சிலருடைய ஆக்ரோஷத்துக்கு ஆட்பட்டு ஐயப்பனுடைய சன்னிதானம் தீக்கிரையாக்கப்பட்ட போது புலன் விசாரணையில் அங்கு ஏதோ நடந்ததாக ஐதீகம் வந்து ஐயப்பனுடைய உருவச்சிலை பின்னமான போது அந்த பின்னத்தை உருக்கி எதிரிலே மணியாக கட்டி சிலை செய்வதற்கு 3 பேரிடத்தில் குடவோலை மோடை எடுத்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த பிடி ராஜன் குடும்பத்தினரும், அதைவிட ஒரு சிறப்பு, நவாப் ராஜமாணிக்கம், அந்த காலத்தில் நடனத்தினுடைய தந்தையாக விளங்கிய நவாப் ராஜமாணிக்கம் தான் கிராமம் கிராமமாக ஊர் ஊராக சென்று ஐயப்பனுடைய படத்தை வைத்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்று பூ போட்டு பிறகுதான் நாடகத்தை தொடங்குவார். அந்த நவாப் ராஜமாணிக்கமும் பிடிஆர் ராஜன் குடும்பமும் தமிழகம் முழுக்க பயணப்பட்டு குடவோலையிலிருந்து எடுக்கப்பட்டு இன்றைக்கு நாம் வணங்கக்கூடிய 90 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஐயப்பன் சிலை ஒரு தமிழர் கொடுத்தது என்பது நம்முடைய இந்த தந்தி தொலைக்காட்சி வாயிலாக சொல்லுவதில் பெருமைப்படுகின்றேன், கர்வப்படுகின்றேன். அதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த ஐயப்பன் எப்படி ராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்தார், ஏன் பந்தளத்து மகாராஜாவுக்கு தோன்றினார் என்கின்ற விஷயத்தை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு, இப்போது வரலாற்றை தெரிந்து கொண்டோம், வாழ்வியல் செய்தியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மகரஜோதியில் சந்திக்க இருக்கின்றோம். ஐயப்பனை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.